ஏதோ ஒரு துறையில் நீங்கள் முன்னுக்கு வரணும் என்றால் ஒரு மாதத்திலே ஒரு வியாபாரத்திலே லாபம் அடையலாம். ஆரம்பம் என்பது எப்பவும் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போட்ட முதலீடு ஒரு மாதத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். நீங்கள் எடுத்த விடயத்தை முடிக்கும் வரை செய்வதே அந்த முயற்சி. அப்போ நான் இன்னும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வருத்தி தான் இந்த இடத்தை நான் அடைஞ்சேன். கட்டாயம் அறிவு சார்ந்த கல்வி வேண்டும். அது கட்டாயம் இப்போ உள்ள இளைஞர்களும் யுவதிகளும் அதை தெரிஞ்சு கொள்ளணும். அறிவு சார்ந்த கல்வி வேணும். கல்வி இல்லாமல் நாங்கள் பயணிப்பது என்பது மிக மிக கடினம். இன்றைய காலம் முழுக்க விஞ்ஞான டெக்னாலஜி சைட்டில், அதாவது அறிவு சார்ந்த செயற்பாடுகள் ஒரு இடத்தை இருந்து கொண்டு பல நிறுவனங்களை இயக்குகிற வல்லமைகளோட மனிதர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட போட்டி போடுறதுக்கு நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அதை வளர்த்து கொண்டு உண்மையிலேயே இளைஞர்கள் யுவதிகள் உங்களை கொண்ட ஒரு தொழிலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது தப்பில்லை. நாங்கள் அரசாங்க வேலையாக எதிர்பார்க்குற காலம், முந்தைய ஒரு காலம் அரசாங்க வேலை வேணும் என்று. இன்றைய நீங்கள் அரசாங்க வேலையை எடுத்தீர்கள் என்றால் அவரேஜாக நாங்கள் சொன்னால் 50,000 ரூபாய் சம்பளம். இன்றைய கால பொழுதிலே குடும்பமெல்லாம் சரியாக சிரமப்படுகின்றார்கள். ஒன்றை சார்ந்திருக்காது. நீங்கள் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் போடலாம். ஏதாவது ஒரு வழியில் நான் ஒரு தொழிலை உற்பத்தி செய்யவும், அந்த உற்பத்தியை நீங்கள் தேடுங்க. அதை என்ன செய்யலாம் என்பதை தேடி நீங்களாக இருந்தால் கட்டாயம் அதுக்கு விடை இருக்கும். நீங்கள் நான் வடமாகாணத்தை குறிப்பிட்டு சொல்லுவானால் இவ்வளவு நிலங்கள் வெறும் நிலங்களாக இருக்கின்றன. நாங்கள் அதற்கு முயற்சி பண்ணுவோமா இருந்தால் தன்னிறைவான ஒரு பொருளாதாரம் எங்களோட நாட்டுக்கே வரும். அப்போ அதன் மூலமாக எங்களோட முதல் நான் வளருவேன், எமது குடும்பம் வளரும், எமது அயல் வளரும், எமது சமுதாயம் வளர்ந்து எமது நாடும் வளரும். அப்போ அந்த ஒரு தெளிவை நாங்கள் எல்லோரும் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இலகுவாக காசு உழைக்கலாம் என ஒரு தடவை நினைக்கக்கூடாது. உண்மையிலேயே கஷ்டப்பட வேண்டும். இளைஞர்கள், யுவதிகள், சிறுவர்கள், பெரியோர்கள் வரை நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால், உழைப்பு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை பெற்றுவிட்டால் அது உங்களுக்கு பேந்து இலகுவாக உங்களை வழிநடத்தி செல்லும். ஆரம்பம் என்பது கஷ்டம். எடுத்த உடனே பிரபு மாதிரி வரணும்னு ஒரு தடவை நினைக்க இயலாது. உங்களுடைய முயற்சி என்பது ஆரம்பம் கஷ்டம். ஆரம்பத்திலே நான் சொல்லப்போனால் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தேன். நான் கொழும்பில் இருந்து வேலை செய்யும் பொழுது ஒரு நேரம் சாப்பிட்றேன். அப்போ நான் இன்னும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வருத்தி தான் இந்த இடத்தை நான் அடைஞ்சேன். அப்போ நாங்கள் இப்பொழுது நீங்கள் இளைஞர்கள் ஜோதிகளை பார்த்தால் உண்மையிலே என்ன எல்லாம் கிடைக்க வேண்டும், வேகமாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு கனவேருக்கு இருக்குது. அது தவறு. நீங்கள் கட்டாயம் இன்னொருவரை சாராமல் நீங்கள் நினையுங்க. நான் முன்னுக்கு வரணும் நினைச்சிங்களாக இருந்தால் உங்களுடைய முயற்சி அளப்பெரியதாக இருக்கும். காரணம், எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வளர வேண்டும். அப்பா தருவணும், மாமா வெளிநாட்டில் இருக்கிற அவர் உதவி செய்யலாம் தானே, அண்ணா தருவணும் என்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய மனங்களிலே சந்தோஷம் எப்போ இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்ப்பு எப்போ விடுறீங்களோ நீங்கள் அப்பொழுது முயற்சி பண்ணுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய வெற்றி உங்களை தேடி வரும். முயற்சி தான், தன்னம்பிக்கை தான் முயற்சியும் மூலமாகவே உங்களை வெற்றி தேடி வரும் என்பது என்னுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பான பதிலாக சொல்லுகிறேன். நீங்கள் அதை வளர்த்தீர்களாக இருந்தால், இதை கேட்டு சில பேர் சிரிக்கலாம். ஆனால் தன்னம்பிக்கை என்பது அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறது. நீங்கள் எடுத்த விடயத்தை முடிக்கும் வரை செய்வதே அந்த முயற்சி. நான் பல இடங்களே சொல்லியிருக்கிறேன். ஆனால் நாங்கள் முயல்கிறோம், அது கிடைக்கலை என்று போட்டு கனைவர் விட்டுடுவினோம். அப்படி இல்லை. உங்களுக்கே தெரியும் தானே, ஓட்டப்போட்டியிலேயே ஆரம்பத்திலேயே முதல் கால் வச்சவன் வெற்றி அடைந்தவன் அல்ல. இறுதியாக நீங்கள் கோட்டை எவன் அடைகிறானோ அவனே வெற்றி அடைந்தவனாக பதியப்படுகிறான். எப்பொழுதும் வெற்றி பெற்றவனைத்தான் சமுதாயமும் சொல்லும். அது உண்மை இல்லையா? இன்றைக்கு உசைன் போலண்டா உலகம் பூரா தெரியும் யார் என்று சொல்லி. ஓட்டத்திலே வெற்றி கோட்டை முதல் கடந்தவன். ரெண்டாவது வந்தவன் பேரை கேட்டால் எனக்கு தெரியாது. அப்போ நாங்கள் எப்பொழுதும் வெற்றியாளனாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முதல் நிலை அடைகிறதுக்கு மேக்சிமம் எங்களுக்கு நல்ல வழி என்னவோ அதை தேட வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கும் சரி நான் அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு துறையில் நீங்கள் முன்னுக்கு வரணும். அதையே தான் உங்களுக்கும் சொல்கின்றேன். நீங்கள் ஒரு தன்னிறைவான மனிதனாக வளர வேண்டுமென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து, எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களோட முயற்சியை தேடுங்கள். வெளிநாட்டுக்கு போனால் உழைக்கலாம்,
அங்கே போய் சும்மா காசு வராது. வெளிநாட்டு போனால் காசு வருமோ? அங்கே போய் என்னென்ன வேலை செய்கிறோமென்று அங்கே போனவர்களுக்கு தான், நீங்கள் போனவர்களை உரையாடும் பொழுது தெரியும். இங்கே நீங்கள் செய்யாத வேலையெல்லாம் அங்கே செய்வீங்க. காரணம், காசு உழைச்சி ஆகணும். அங்கே உங்களை ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் உழைச்சா தான் நீங்கள் சாப்பாடு. அதே முயற்சியை நீங்கள் இங்கே செய்வீங்களா இருந்தாலும் நீங்கள் உழைக்கலாம். ரெண்டாவது, வெளிநாட்டு வாழ்க்கை என்பது இலகுவான வாழ்க்கை இல்லை. எங்களுடைய நாடு உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு அற்புதமான நாடு. இலங்கை சிறிய நாடு தான், 2,40,00,000 பேர் இருக்கிற பூமி தான். ஆனால் இலங்கையை மாதிரி ஒரு பூமி நான் பல நாடுகள் சென்று வந்தபடியாக நான் சொல்லுகின்றேன், உலகத்தில் நான் பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நாடு பொருளாதார ரீதியில் நலிவடைந்திருக்கின்றபடியாலே எங்களுடைய பாதிப்புகளை நாங்கள் சுமந்து செல்கிறோம். ஆனால் ஒரு காலம் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா மாதிரி வரணும்னு நினைச்சுத்தான் அங்கே பிரதமர் வந்து கழிச்சிட்டு போன காலம். இன்றைக்கு சிங்கப்பூர் எந்தளவு உயர்ந்திருக்கிறது. எங்களுடைய நாடு ஒரு அற்புதமான நாடு, நலிவுற்றிருக்கிறது. அது இறைவன் தான் எங்களை அதிலிருந்து மீட்டு எங்களை எல்லோரையும் ஒரு நல்ல பாதைக்கு விடணும்னு சொன்னோம். ஆனால் வெளிநாடு சென்று உழைப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல. தங்களை வருத்தி சொல்லுவாங்களே, ஊன் உருக்கி அதுக்கு பிறகு உள்ளொளி பெருக்கணும், ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கணும். அதைத்தான் நடக்குது வெளிநாடுகளில். சும்மா நினைச்சே பார்க்கலாது. அத்துணை குடும்பம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சம்பாதிச்சு அங்கே செலவழிக்கிறதுக்கு அவை காணாது. அண்மையில் கூட என்ற நண்பன் சொன்னார், முந்தி 10 மணித்தாலும் வேலை செய்தார், இப்போ 14-16 மணித்தாலும் வேலை செய்கிறார். 3000 ரூபா. இப்போ அங்கே அந்த கோவிட்டுக்கு பிறகு வீட்டு வாடகையெல்லாம் உயர்ந்து வட்டி வீதம் எல்லாம் கூடி 3000 ரூபா அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கிறா. ஆகவே நான் இன்னும் 4 மணித்தாலும் மேலதிகமாக ஓடுறேன்னு சொல்லி சரியாக கவலைப்பட்டார். அப்போ தங்களை உருக்கித்தான் அவர் தங்களோட பிரச்சனையை முடிக்கணும். அங்கே தான் வீடு மோக்கேஜ் கட்டுறதாலும் சரி, சாப்பாடு விலை உயர்வுகளாக இருந்தாலும் சரி, சரியாக கஷ்டப்படினா. தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு எங்களுடைய மனதிலே அமைதி வேணும். அமைதியை எவ்வாறு பெறுகிற என்றால் ஒழுக்கத்தின் மூலம்தான் அந்த அமைதியை பெறலாம். அப்போ ஒழுக்கம் தன்னம்பிக்கைக்கு மிகவும் உன்னதமானது ஒன்றாக இருக்கும். அப்போ எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒழுக்கம் அத்தியாவசியம். அப்போ அந்த ஒழுக்கத்தை எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டும். ஒழுக்கம் தவறுமாக இருந்தால் முதலிலே எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆகும். பிறகு குடும்பம், பிறகு சமுதாயம், பிறகு ஊர் என்ற ரீதியிலே நலிவுற்று போகும். அப்போ ஆகவே எல்லோரும் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். நாங்கள் போகிற பாதையில் எங்களுக்கு செட் ஆகலையா, அப்போ நான் அதிலே நின்று வீம்பு பண்ணி கொண்டிருக்கக்கூடாது. எனக்கு பிடிக்கல எனக்கு சரி வரையிலேன்னா நான் அதிலேருந்து காலத்திக்கு வச்சு போட்டு நான் என்ற அடுத்த பாணியில் நான் இறங்கி கொண்டு போவேன். அவ்வாறே தான் சில பேர் என்னென்றால் இப்போ தொடங்கினோம் என்ற அது உண்மையிலேயே நான் சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால், இளைஞர்கள், யுவதிகள், பெரியோர்கள் வரை இது தேவையான விடயம் என்னென்றால், இறங்கிட்டம் அதிலே நாங்கள் ஒரு கரை காணுவது இயல்பு. ஆனால் எங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல நாங்கள் இனி பயணிக்க இயலாது என்று சொன்னால் காலத்துக்கு வச்சு மற்ற இடத்தை பயணிக்கிறது தான் சிறப்பு. நாங்கள் எடுத்த முயற்சி தான் வெற்றி அடையும். ஆனால் இந்த முயற்சியை மாற்றி இன்னொரு இடத்துல நாங்கள் வெற்றி அடையணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். தெரிஞ்சு கொண்டு நாங்கள் காலத்துக்கு சேத்துக்களை வச்சு கீழே பிசுங்கானோ முள்ளு கிடந்து நாங்கள் குத்து வேண்டுவது தவறு. அதை நாங்கள் மாட்டிக்கொள்ளும். ஆனால் முதலீட்டாளர்களை என்ன செய்யணும் என்று சொன்னால், இறங்கிட்டம் வெளியில் வந்தால் ஆறும் என்னவோ நெப்பினம். அவ்வாறு தான் முதலீட்டாளர்கள் கௌரவத்தை சிந்தித்து பயணித்து கொண்டு போயினோம். பேருந்து அவர்கள் போய்கொண்டிருக்க பாதையிலே எங்களுக்கு லொஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சாலும் வெளியில் தூக்கி வராமல் பயணிக்கணும். பிறகு கடன் ஒன்று உருவாகும். அந்த கடன் அடைப்பதற்கு சின்னொரு கடன் உருவாகும். அந்த கடன் அடைப்பதற்கு இன்னொருவரிடம் கடன் வேண்டப்படும். பேருந்து அந்த கடன் அடைப்பதற்கு இன்னொரு ஆட்ட வட்டி கண்டு போவினோம். வட்டி பேருந்து அது அங்கே வட்டி பெருசாகி மீட்டர் வட்டிக்கு வந்து அவர்கள் தங்களுடைய அழித்து கொண்டு போகிற அளவுக்கு கூட அந்த வியாபாரம் உருவெடுத்த வியாபாரங்கள் பல உண்டு. எந்த வியாபாரியாக இருந்தாலும், எந்த முதலீட்டாளர் இருந்தாலும் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும். இன்னொருவர்கிட்ட விட்டு நீங்கள் லாபம் பெறுத நினைத்து விட்டீர்களாக இருந்தால் அது தப்பு. நீங்கள் போட்ட முதலீடு 1 மாதத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அந்த ஆய்வின் மூலமாக உங்களுக்கு முதல் மாதத்திலே வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் மாதத்திலே அந்த முதலீடு குறைய பெற்றதாக இருந்தால் அந்த காலம் உங்களுக்கு லோஸ் தவிர்க்க முடியாது. காரணம் என்னவென்றால் 1 மாதத்திலே ஒரு வியாபாரத்திலே லாபம் அடையலாம்.
ஒரு முதலீடு விட்டு ஒரு வியாபாரத்தை தொடங்குவோமாக இருந்தால் குறைஞ்சது 3 மாதம் செல்லும் நாங்கள் அதுக்கு ரெக்கைக்கு விழுத்துறதுக்கு. அந்த காலப்பகுதியிலே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, எங்களுடைய ப்ராஃபிட்டை லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த நாங்கள் பார்த்து கொண்டு போய்க்க 3 மாதம் லொஸ்ட் ஆகிட்டு தான் 4ஆம் மாதம் மிச்சம் நிதானமாக அதுக்கேற்றவாறு தயார்படுத்தி நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை நடத்த வேண்டும். 4ஆம் மாதமும் அதில் லொஸ்டாக இருந்தால் சிந்திக்க வேண்டும், ஆலோசிக்க வேண்டும். இது சம்பந்தமாக அனுபவம் பெற்றவர்களோட இதை எவ்வாறு பயணிக்கணும். இப்படி நாங்கள் பயணித்து கொண்டு போவோமாக இருந்து 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் நாங்கள் பயணித்து கொண்டு போய்க்க எங்களுடைய மாற்றம் வரணும். இல்லையாக இருந்தால் நாங்கள் செய்கிற வியாபாரம் தவறு, நாங்கள் போகிற பாதப்பில்லை, எங்களில் ஏதோ தப்பு இருக்குது என்று நாங்கள் உணரணும். அதை உணர்ந்து தான் எங்களுடைய வியாபாரத்தை மேற்கொள்ளணும். ஒரு கட்டத்துக்கும் பிறகு நாங்கள் தெளிவாகணும். தெளிவாக நம்ம வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அது தப்பு. அது பாதையை சரியான ஒரு அழிவு பாதையை கொண்டு எங்களை விட்டுவிடும். ஆகவே எல்லோருக்கும் நாங்கள் வளர்கின்ற தொழில் முயற்சியாளர்கள் நான் சொல்லுகிறது என்னென்றால், உங்களை நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்கே இருக்கின்றோம், கட்டாயம் தேவை. 2 பேரை வச்சு தொழில் செய்தாலும் நீங்கள் பாருங்கள், 4 பேரை வச்சு செய்தாலும் பாருங்கள், 100 பேரை வச்சு செய்தாலும். ஓரளவுக்கு வளர்ந்த கம்பெனிகள் தங்களை நெறிப்படுத்தி கொள்ளும் என்றால் அதுக்குரிய ஆக்களை உள்வாங்கிடுவாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் செய்கிறது தான் சரியாக கஷ்டப்படுவோம். அதான் நான் கொஞ்சம் சொன்னேன், ஆரம்பம் என்பது எப்போவும் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கேன்டா அது அந்த தொழிலுக்கு நிகரே இல்லை. மற்ற இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், படித்தவன் தான் தொழில் செய்யணும் என ஒரு அளவு பண்ணி விடாதீர்கள். உலக வரலாறுகள் சொல்லுகின்றன எவ்வாறென்றால், முயற்சி உடையவன் தான், தன்னம்பிக்கை உள்ளவன் தான் வெற்றி அடைஞ்சு கொண்டு போகிறான். பெரிய பெரிய படித்த மேதைகள் உண்மையிலேயே சரியான கவலையான விஷயங்களையும் அடைஞ்சு இருக்கிறார்கள். நான் உண்மையாக அது இந்த ஆய்வின் மூலமாக. அப்போ உங்களுடைய நான் படிக்கலை என்னென்ன செய்கிறேன்ற ஒரு எண்ணப்பாடு மட்டும் உங்களுடைய அதாவது மனிதர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற தரவுக்காக இந்த பதிலை சொல்கிறேன். முயற்சி என்பது கல்விக்கும் முயற்சிக்கும் தொடர்பில்லை. முயற்சி என்பது அதான் சொல்லுவான் யார் எங்கிட்ட அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, கைரேகை இல்லாதவங்க கூட சாதிச்சவன் தான் பெரிய. நாங்கள் கைரேகை பார்த்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல காலமாக கூட காலமான்னு சொல்லி கை இல்லாதவன் எத்தனையோ சாதனைகளை செய்துட்டு போகிறான். அப்போ எங்களுக்கு வரலாறுகள் உதாரணங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே வெல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை.